இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தூண்டுதலினால் துணிகரம் என்கிற தலைப்பின் கீழே நாம் செய்தியை காண முடியும். இந்த அதிகாரம் தொடங்குகிற அந்த முதல் வசனத்தில் 7ஆம் மாதத்தில் ராஜவம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனோடு கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள் என்று தொடங்கப்படுகிறது. இதற்கு முந்தின அதிகாரத்தில் யோகனான் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு ஈக்குவலான, இஸ்மவேலுக்கு ஈக்குவலான ஒரு யூத சேர்வைக்காரன், அதாவது போர் சேர்வைக்காரன் அவரிடத்தில் வந்து உம்மை அழிக்கும்படியான காரியத்தை அங்கே சதித்திட்டமாக இஸ்மவேல் செய்து கொண்டிருக்கிறான், நீர் எனக்கு உத்தரவு கொடுத்தால் நான் அவனை வெட்டி போட முடியும் என்று சொல்லி கேட்டபொழுது அவன் இந்த வார்த்தைகளை நம்பாதபடி யோகனானை அவர் எச்சரித்து அனுப்பிவிட்டு நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 7ஆம் மாதம், கிட்டத்தட்ட 4வது மாதத்திலே பொறுப்பேற்ற கெதலியா 3 மாதங்கள் ஆகிறது. இப்பொழுது எருசலேம் சுட்டரிக்கப்பட்டபடியினால அவர் மிஸ்பாவை தலைநகராக கொண்டு ஆளுநராக ஆட்சி செய்கிறார். அந்த நாட்களிலே இஸ்மவேலை அழைத்து அவனோடு கூட ஒரு 10 பேரையும் அழைத்து அங்கே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அவர்கள் ஏகமாய் போஜனம் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்மவேல் அவனோடு இருந்த 10 பேரோடு கூட எழும்பி பாபிலோனின் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனாகிய கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அவனை வெட்டி அவனை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 2 கருத்துக்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கெதலியாவை போல நாம் ஒரு பேதமையோடு கூட காணப்படக்கூடாது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. அத்தனையாக எச்சரிப்பு கிடைத்த போதிலும் கெதலியா அதை தன்னுடைய காதுகளிலே வாங்காதபடி, அதை நம்பாதபடி யோகனானை எச்சரித்து விட்டு தனக்கு சதித்திட்டம் தீட்டின அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து போஜனம் கொடுக்கிற அந்த நேரத்தில் அவன் வெட்டப்பட்டு சாகிறதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பேதுரு எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வயதேறி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் வாழும்படியாகவும் விழித்திருக்கும்படியாகவும் மாம்சீகமாக பழகக்கூடிய யாராய் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாய் இருந்தாலும் சரி, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு அத்தனை எச்சரிக்கையாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே எங்களோடு கூட பழகுகிறவர்கள், எங்களோடு கூட உறவாடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை தாரும். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரை குறித்தும் தெளிவாக தெரிந்திருந்தது. யூதாஸ் காரியோத்து காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்த போதிலும் அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக இருந்தபடியினாலே, அவருடைய அந்த பாடு மரணங்கள் நிறைவேற வேண்டியதா இருந்தபடியினாலே யூதாசை குறித்து அறிந்திருந்த போதிலும் அவனை தன்னோடு கூட வைத்திருந்தார். அநேக முறை சொல்லவும் செய்தார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி. பேதுருவை குறித்தும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்பாக, பேதுருவே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி அவரிடத்துல யாருமே மனுஷங்களை குறித்து யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். அதே கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பாம்பை போல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக,
புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் நம்ம ரொம்ப நிர்விசாரமாக எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பணும்னா கெதலியாவை போல ஒரு அகால மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான். அது சரீர பிரகாரமாகவும் உண்டாகலாம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நடந்துவிடலாம் என்பதை இங்கே எச்சரிக்கிறது. கெதலியா என்கிற பெயருக்கு அர்த்தம் தேவன் பெரியவர். பெயர்லெல்லாம் தேவன் பெரியவர் என்று வைத்திருந்த போதிலும் தன்னுடைய வாழ்க்கையை நிர்விசாரமாக அவர் எடுத்துக்கொண்டபடியினால எச்சரிப்பு வந்த பொழுது அதை தன்னுடைய காதுகளில் கேட்காதபடி செவி கொடுக்காதபடி இருந்ததினால தன்னுடைய ஜீவனை இழந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இஸ்மவேல் என்று சொன்ன பெயருக்கு அர்த்தம் தேவன் கேட்கிறார் என்கிற ஒரு அர்த்தம். தேவன் கேட்கிறார் என்ற பொருளுடைய இந்த இஸ்மவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் தூண்டுதலினால துணிகரமான பாவம் செய்யக்கூடியவன். ராஜவம்சத்தில் பிறந்தவனாய் இருந்தபடினால அம்மோனின் ராஜாவாகிய பாலிஸ் என்பவன், அவனும் நேபுகாத் நேச்சாரால பாதிக்கப்பட்டிருந்தபடியினால் அவனை கூப்பிட்டு, கெதலியா உன்னுடைய இடத்துல அவன் நீ ராஜாவாக வேண்டிய இடத்துல அவன் ஆளுநராக மாற்றப்பட்டு இருக்கிறான், நீ ராஜவம்சத்தில் பிறந்திருந்தும் இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி அவனை தூண்டிவிட அவன் அங்கே 10 பேரை சேர்த்து கொண்டு கெதலியாவை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஆசையெல்லாம் எப்படியும் அந்த சிங்காசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம், அதுக்கு பாலிஸ் ராஜா நமக்கு உதவி செய்வார்னு நினைச்சாரு. தூண்டுதலினால துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுடைய நிலைமை என்ன? அதை செய்த பின்பாக அவன் பயந்து ஓடி அந்த பாலிசினிடத்திலேயே அடைக்கலம் புகுந்ததை இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அங்கே கெதலியாவை வெட்டி கொண்ட பின்பாக அவன் அடுத்த நாள் காலையில் வெளியே வரும்போது கூட அங்கு யாருக்குமே இன்னும் தெரியல. மறுநாளிலே அதை ஒருவனும் இன்னும் அறியாதிருக்கையில் என்று 4ஆம் வசனம் சொல்லுது. அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே சீகேமில் இருந்து, சீலோவிலிருந்து, சமாரியாவிலிருந்து ஒரு 80 பேர் தங்களுடைய தலையை மொட்டையடித்து கொண்டு, தாடியை சிரைத்து கொண்டு, தங்களுடைய உடம்புகளை கீறி கொண்டு, தூப வர்க்கங்களை காணிக்கைகளை எடுத்துட்டு எருசலேமில் போய் துக்கம் கொண்டாடும்படியாக கடந்து வருகிறார்கள். அவர்களை இவன் எதிரே பார்த்த பொழுது எருசலேமுக்கு போக விடாம அவர்களை வழிமறித்து, மிஸ்பாவில் தான் ஆளுநர் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நகரத்தில் வந்த உடனே அவர்களை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். 70 பேர் மரித்து போகிறார்கள். 10 பேர் மாத்திரம் அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமை வார்கோதுமை என்ன தேனுள்ள புதையல்கள் எல்லாம் எங்க நிலத்தின் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவர்களை கொலை செய்யாமல் விட்டு வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்மவேல் கெதலியாவை நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களை எல்லாம் அவன் ஆசா என்னும் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யுத்தத்துக்கு வந்த பொழுது அவன் அதிலே பள்ளத்தாக்கு ஒன்று ஏற்படுத்தி அதில் ஒளிந்து கொள்கிறதற்காக ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த கூலியில அந்த பள்ளத்தில் இவன் வெட்டின எல்லா பணங்களையும் தள்ளி போட்டு விட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு அரியணையை குறித்த ஒரு ஆசை இல்லை, தன்னுடைய ஜீவனை குறித்த ஒரு பயம் இருக்குது. அப்படின்னாலும் நிறைய பேரை மீந்திருந்த ஜனங்களெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவன் அம்மோன் தேசத்துக்கு ஓடிடலான்னு சொல்லி புறப்பட்டு போன பொழுது யோகனான் இருந்த புருஷர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு அவனுக்கு எதிர்பட்டு அங்கே இஸ்மவேலை கொலை செய்ய முற்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் திரும்பி யோகனான் இடத்துல வந்துட்டாங்க. அங்கே இஸ்மவேல் பயந்து ஓடி அவன் அங்கே பாலிஸ் ராஜாவின் இடத்துல அடைக்கலம் புகுந்ததை பார்க்கிறோம். அவனோடு கூட 8 பேர் மாத்திரம் கடந்து செல்லுகிறார்கள். எப்படி எரேமியா கண்ட தரிசனம், அத்திப்பழங்கள், நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடையையும் புசிக்கத்தகாத அத்திப்பழங்கள் உள்ள கூடையும் கண்டாரே. நல்ல புசிக்கக்கூடிய அத்திப்பழங்களாக இருக்கக்கூடியவர்கள் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போய் அங்கே பாபிலோன் ராஜாவினால 70 வருஷங்கள் தங்களுக்கு நல்ல ஆட்சியை அவர்கள் பெற்று விடுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் அங்கே பாபிலோனுக்கு போகாதவர்கள் எல்லாரும் எருசலேமில் இருக்கிறவங்க அங்கங்க சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஓடி போய் அவர்கள் பயந்து ஒளிந்து கொள்ளுவார்கள் என்கிற நிலைமைத்தான் இங்கே ஆசைப்பட்ட இஸ்மவேலுக்கும் நடந்துவிட்டது. தூண்டிவிடப்பட்டான், துணிகரமாய் கொலை செய்தான். ஆனால் ஆசைப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, அவன் உயிருக்கு பயந்து ஓடினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேசத்தை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் இன்றைக்கு ஒரு அருவருப்பான பாவங்களை செய்கிற காரியங்களிலே பார்க்கிறோம். திருமணமானவர்கள் மற்ற பாலினத்தவரை அவர்கள் கணவன் மனைவி இருக்கும் பொழுதே நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது துணிகரமாக
கொலை செய்கிற காரியங்கள், ஏதோ நம்ம நீண்ட காலம் இந்த கள்ள காதலனோடு அல்லது கள்ள காதலியோடு வாழ்ந்து விட போகிறோம் என்று நினைத்து கொண்டு கொலை செய்ய முற்பட்டு விட்டு கடைசியில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு, எப்படியாயிலும் கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த வாழ்க்கையும் கிடைக்கல, இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையும் கிடைக்காம சிறைகளுக்குள்ளாக வாழ்க்கைக்கு கடந்து சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பயத்தினால முடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நாம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கிறோம். அந்த ஆதியில் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளை ஒரே ஒரு அந்த பழத்தை மாத்திரம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்த போதிலும் அங்கே ஏவாள் சத்துருவினால வஞ்சிக்கப்பட்ட பொழுது அங்கே தூண்டுதலினால ஒரு துணிகரமான பாவத்தை செய்கிறாள். தனக்கு சிருஷ்டித்த ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக, தன்னை உருவாக்கின ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக குனிந்து மணலை எடுத்து ஒரு ஸ்திரீயாக உருவாக்கி, ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுடைய எலும்பிலிருந்து ஒரு ஏவாளை உருவாக்கின சிருஷ்டித்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமே. நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களைப் போல ஆகி விடுவீர்கள் என்று சொன்ன அந்த பொய்யான வார்த்தைகளை நம்பி தூண்டுதலினால துணிகரமாய் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சத்தம் தோட்டத்தில் கேட்கப்பட்ட பொழுது பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவர்களைப் போல மாறவில்லை. தேவ மகிமையை அவர்கள் இழந்தபடியினாலே நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். கடைசியில் இருந்த வாழ்க்கையும் அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையும் போய் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு இந்த பூமியில வேர்வை சிந்தி உழைத்து சாப்பிடுகிற நிலைமைக்கும் இந்த பூமியும் சபிக்கப்பட்டு அவர்களும் சபிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சிரசிலே ஒரு மகள் 300 பணத்திற்கு மதிப்பான அந்த பரிமள தைலத்தை சிரசிலே ஊற்றின பொழுது யூதாஸ் திருடனானபடியினாலும் பணப்பையை சுமக்கிறவனாக இருக்கின்றபடியினாலும் இது இந்த 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்ன பொழுது இயேசு பேசுகிறார். தரித்திரர்கள் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறாங்க, நான் அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு எத்தனமா இந்த காரியத்தை செய்தால் என்று சொல்லி அங்கே இயேசு பேசுகிறார். அந்த பரிமள தைலத்தினுடைய விலை என்ன? ஒரு வருடத்தினுடைய சம்பளம். அன்றைக்கு ஒரு நாளையினுடைய சம்பளம் ஒரு வெள்ளிப்பணம். 300 வெள்ளிப்பணத்திற்கு விற்றிருக்கலாம் என்று சொன்னால் ஒரு 65 நாட்கள் விடுமுறை என்று சொன்னால் 300 பணம் என்பது ஒரு வருடத்தின் சம்பளம். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத்து சாத்தான் அவனுடைய இருதயத்தை தூண்டினபடியினால ஒரு மாத சம்பளத்திற்கு 30 வெள்ளி காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். காசு கிடைக்குது, பணப்பைய நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம திருடனா இருந்தாலும் இந்த காசு கிடைக்கிறதுனால நல்லா வாழ்ந்துக்கலான்னு நினைச்சான். ஆனால் அவனுடைய இருதயம் வாதித்ததுனால காசை கொண்டு போய் யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்து பார்க்கிறான். அவர்கள் உண்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். அதை தேவாலயத்தில் எரிந்து விட்டு அந்த காசை அனுபவிக்க முடியல, நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தூண்டுதலினால் துணிகரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்மளை அநேகர் ஏற்றி விட்டு அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, அவனுக்கு விரோதமாக செஞ்சிரு, இவனுக்கு விரோதமாக செஞ்சிரு, அவனை காலை வாரி விட்டு இவனை காலை வாரி விட்டு அநேக காரியங்கள், அநேக மனிதர்களை பழி வாங்குகிறதற்கு நம்மை தூண்டி விடுகிறவர்களாக இருக்கலாம். சாத்தான் ஒருவேளை மனிதர்களை பயன்படுத்தி நம்மை அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக தள்ளுகிறதற்கு தூண்டுதலினால துணிகரங்களை நமக்குள்ள கொண்டு வரலாம். நிச்சயமா தூண்டுதலினால் நாம் செய்கிற துணிகர பாவங்களினால நம்ம ஆசைப்பட்ட ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. தண்டனையையும் பயத்தையும் ஓடி ஒளிந்து விடுகிறதையும் வாழ்வு சீரழிக்கப்பட்டு எதிர்காலம் சூன்யமாகிற நிலைமையைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இவைகள் இங்கே கெதலியாவினுடைய வாழ்க்கையும் இஸ்மவேலினுடைய வாழ்க்கையும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைபிடித்து எச்சரிப்போடு கூட வாழுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி
தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இசையா 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 இசையா